உங்கள் வீட்டு டெரஸில் சிமெண்ட் செங்கல் இல்லாமல் ஒரு ரூம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஹலோ ஹாய். இது பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்ட் டைமில் கோயம்புத்தூர் ஹோப்ஸில் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட் தாங்க இது கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங் மேலே வெயிட் ஏற்றக்கூடாது, சேம் டைம் ஒர்க்கும் கொஞ்சம் குயிக்காக முடிக்கணுன்ற மாதிரி நம்மள்ட்ட சொல்லியிருந்தாரு. ஸோ நான் அவருக்கு வந்து ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பஃப் பேனலும் வால் வந்துட்டு ரெனக்வானில் 3 இன்ச் பேனலும் நான் அவருக்கு ரெஃபர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே டாட்டா. வால் பேனல் பார்த்தீங்கன்னா ரெனக்வான், பஃப் பேனல் பார்த்தீங்கன்னா JSW மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ட்ரக்சர் ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகி வால் பேனல் வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த வால் பேனலில் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, செங்கலுக்கும் இதுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, செங்கலில் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிங் பண்ணி அந்த இதெல்லாம் உங்களுக்கு டைம் ஆகும் கட்டுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு வால் நீங்கள் எழுப்பி எல்லாம் ஒர்க் முடிக்கிறதுக்கே உங்களுக்கு 2 to 3 டேஸில் இந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது என்னென்ன 3rd ஃப்ளோர்ன்றனா நமக்கு லிஃப்டிங் டைம் மட்டும் கொஞ்சம் டைம் பிடிக்கும். இது யாரெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே பில்டிங்கில் வெயிட் ஏற்ற முடியாதவங்க, சேம் டைம் வந்து ஒரு லேபர் குவார்ட்டர்ஸ் ஆகட்டும், ஒரு செக்யூரிட்டி கேபின் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுறவங்களுக்கு இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் இதே மாதிரி ஒர்க் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சினாலே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பஃப் பேனல் ரூஃபிங்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அடுத்தடுத்து இது ஃபுல் எப்படி இது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே எந்த மாதிரி இருக்குன்னு அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.